வணக்கம் மக்களே. இந்த வாரம் பிக் பாஸ்ல வந்து த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷனு. நான்லாம் இது சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா நம்மளுடைய நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டா வந்து இது வந்து சத்தியமா நியாயமான எவிக்ஷனே கிடையாதுங்க. ஏன்னா வந்து நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல செக் பண்ணேன். சுபிக்ஷா லாஸ்ட்ல இருந்தது, அதுக்கு மேல கெமி இருந்தது. ஓகேவா, திவாகர்லாம் வந்து 2வது 3வது இடத்துல சேஃபா இருந்தாரு. அவர் எப்படி வந்து எவிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழும்புது இந்த எவிக்ஷன்ல. அதுவும் இல்லாம விஜய் சேதுபதி பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது அவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மேல கொஞ்சம் காண்ட்ல தான் இருக்காரு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த டாஸ்க்குமே பண்ணல. அந்த ராஜாங்கன் டாஸ்க் வந்து அவர் வந்து தூக்கி போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ல இருந்தது வந்து நம்மளுக்கு தெரியுது. அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. விஜய் சேதுபதி மட்டும் இல்ல, அந்த பிக் பாஸ் செட்டே வந்து அவர் மேல கொஞ்சம் கான்ல இருந்திருக்காங்க போல. அதனாலதான் வந்து இவர் வந்து ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ஆல்மோஸ்ட் தான் இது. அதை வந்து அப்படியே வந்து எவிக்ஷன்ற மாதிரி பேசி அமைச்சிட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் சைடு இருக்கிற நியாயத்தை தான் அந்த இது ராஜா டாஸ்க்ல பேசினாரு. ஏன்னா வந்து கானாவில் வந்து இவரை போட்டு கலாச்சினே இருந்தாரு. கானாவில் மட்டும் இல்ல, அவர் கலாயத்தை போது நிறைய பேர் வந்து அதை சிரிச்சு ஃபன் பண்ணி ஒரு மாதிரி அவர் டால் மெட்டீரியலாவே ஆகிட்டாங்க. இப்போ நம்ம அவர் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தாதான் நம்மளுக்கு அதோட அவரோட கஷ்டம் என்னன்னு புரியும். ஏன்னா வந்து ஒரு மனுஷன் நீங்க பாடி ஷேமிங் பண்ணி ட்ரால் பண்ணி இருக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஏத்துக்க முடியாது இல்ல. அது அவரோட ஃபீலிங்ஸ் அவருக்குள்ள இருக்கும்ல. சோ அவருக்காக பேசுறது யாருமே இல்லையா, அப்ப அவரு தானே பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் அவர் டென்ஷன் ஆனது. பட் அதுக்கு வந்து அரோரா வந்து பேச போய் அதை வந்து இவர் டென்ஷன் ஆகி கத்திட்டு அதுக்கு வந்து சாரி கேட்கணும் சொல்லிட்டு பார்வதி சொல்லிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ஏத்துக்கவே முடியாது. சோ அதனாலதான் வந்து அவர் டென்ஷன் ஆயிட்டு அது சின்ன பொண்ணு வராது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இவரே வந்து கார்னர் பண்ணி சாரி கேட்க வைக்கிறாங்க. அப்போ காச்சாரு காணவனுக்கு அவரே யாருமே எதுவுமே மதிக்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாரு. ஸோ அதனாலதான் வந்து டென்ஷன் ஆயிட்டு அல்லது தூக்கி போட்டு போனாரு. ஆனாலும் மறுபடியும் அப்புறம் வந்துட்டார்ல. அப்படின்னு பார்த்தா பார்வதி எல்லாம் எத்தனை வாட்டி எவ்வளவு டாஸ்க் வந்து வேணாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு போயிருது. அப்ப ஏன் பார்வதியை வெயிட் பண்ணல? அப்ப என்ன வாட்டர் சொன்னா உங்களுக்கு இச்சவாயா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. அதனால வந்து விஜய் சேதுபதி பண்ணது கொஞ்சம் சரியில்லைங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சமாச்சு வந்து ரீகன்சிடர் பண்ணிருக்கணும் அந்த முடிவை. பிக் பாஸ் டீம் கூட பேசி தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம அவர் வந்து உள்ளுக்குள்ள அவர் மேல ஏன்னா கான்ல இருக்காரா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணா இவருக்கு என்னங்க வந்தது? இவர் வந்து கொஞ்சம் பொறாமையா என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா வந்து உள்ள வந்து கேமரா திரும்புது, ஓகேவா, அதுவே ஒரு தப்பு. பேசிதானே அப்போ வந்து கேமரா திரும்பலாமா? அதுவே பிக் பாஸ் டீம் மேல தப்பு. என்னதான் உனக்கு காட்ட முடியலன்னா நீ வேற யாருன்னா காட்டு. எது கேமரா திரும்புற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுற, அதுவே ஏத்துக்க முடியல. ஓகேவா, அந்த மனுஷன் அதை கூட பொறுத்துக்கினாரு. அப்ப என்னோட கஷ்டத்தை சொல்ல இங்க யாருமே இல்லையா? கேமரால சொல்லக்கூடாதா? இதுவே வேற யாரா சொன்னா ஏத்துக்குவீங்கல்ல, அதையும் இவர் சொன்னா மட்டும் ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. சோ அது அந்த டைம்ல கேமரா திரும்புறது தப்பு. அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதி திவாகர் வெளியே வந்துட்டு சார் நான் உங்களை மாதிரி பண்ணுவேன் சார், விஜய் சேதுபதி பண்ணுவேன் சொல்லிட்டு திவாகர் சொன்னாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு பண்ண விட்டுருலாம்ல. அதை கூட தடுக்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி என்னாச்சு அவருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து இவர் வந்து வளர்ந்தா வந்து அந்த நடிகர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறாரு போலகுது. அதனாலதான் வந்து அந்த சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கூட அவரு பண்ணவே உள்ள அவரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவரை போட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டு தான் அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பா இது ஃபேர் எவிக்ஷனே கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள எத்தனை பேர் வேஸ்டா எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்து சுபிக்ஷா இந்த அரோரா எல்லாம் பிடிக்காம உள்ள இருக்குது. அரோரா கெமி எல்லாம் எங்கன்னே தெரியல. கெமி, கனி, அப்புறம் ரம்யா ஜோ இதெல்லாம் வந்து எதுக்கு உள்ள இருக்காங்கன்னு தெரியல. கமருதீன் சபரி கூட சரியில்லை. அது மாதிரி மொக்க கண்டஸ்டன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரிமூவ் பண்ணீங்க, எவிக்ட் பண்ணீங்க? அது எனக்கு சுத்தமா புரியலங்க. இவங்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிருக்கணுமே. அதுக்கப்புறம் நீங்க அவர் பண்ணீங்கன்னா கூட இதை ஏத்துக்கலாம். இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க இவங்களை தாண்டி அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, டாஸ்க் விட்டு போறாரு, ரீல்ஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அனுப்புனீங்கன்னா அது வந்து எங்களால ஏத்துக்கவே முடியாத விஷயமா இருக்குது. இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் கூட. இது வாட்டர்மெலன் ஸ்டார் சார்பாக கூட நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் தொடங்கி இப்போ வரைக்குமே வந்து நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருந்தது அவரு மட்டும்தான். அவரு கானா வினோத் கூட சேர்ந்து கானா வினோத் கூட எப்படி என்டர்டெயின் பண்ணாருன்னா அவரை ட்ரால் பண்ணி தான் இவரு ட்ரெண்ட் ஆனாரு, இவர் என்டர்டெயின் பண்ணாரு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்வதி கொஞ்சம் கத்தி அவர் கூட சேர்ந்து சண்டை போட்டு கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. மற்றபடி நம்மளை பியூரா அவர் மட்டுமே அவராகவே என்டர்டெயின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சு ஏதோ ஒரு தெரிஞ்சதை வச்சு என்டர்டெயின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம
வாட்டர் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்கள் மட்டும்தான். ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அவருக்கு பண்றதுக்கு. ஸோ அவரை நீங்க வெளியே அமைச்சது என்னால ஏத்துக்க முடியல. இதை வந்து விஜய் டிவியும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டீமையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாவே எல்லாமே அன்ஃபேர் எவிக்ஷனாவே போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தேன்னா அந்த துஷார் போனது சரியில்லை, பிரவீன் ராஜ் சுத்தமா சரியில்லை. அதே மாதிரி இப்போ வந்து டாக்டர் திவாகர் வாட்டர் ஸ்டார் போனது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு நம்ம தான் இருக்குது. சோ வந்து இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். எங்களுக்கு அவ்வளவுதான் போயிடுச்சு உள்ள. இப்போ வந்து நாங்க எதை பாக்குறது சொல்லுங்க பாக்கலாம். உள்ள பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க நல்லா இருந்ததே வந்து அந்த கானா வினோத்துக்கு வாட்டர் மெலன் போஸ்ட்னால நல்லா இருந்தது. இப்போ அவரையும் தூக்கிட்டீங்க. கானா வினோத் தனியாயிட்டா போல. இப்பதான் என்னடா ராஜாங்கன் டாஸ்க் நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டா இருக்குது, செம்ம காமெடியா இருந்தது, ஃபன்னா போச்சு. அவர் எல்லாரும் இருந்தது எல்லாரும் சிரிக்க வச்சாரு திவாகர். அவரை போய் அமிச்சிட்டீங்க. எல்லாருமே லைனா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போனதுக்கு அப்புறமே லைனா சௌரி அழுதான், ரம்யா அழுதுது, வினோத் அழுதாரு, பார்வதி அழுதுதாங்க சொல்லிட்டு எல்லாரும் அழுதுதான். சோ அதனால வந்து அதுலயே வந்து அவரோட அருமை என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு மனுஷன் உள்ள இருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்குதுன்றது வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் காட்டுது பாருங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி நேச்சர். சோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்க வந்து உள்ள வச்சிடணும். அதை விட்டுட்டு அவரை அமைச்சிட்டு உள்ள எங்களை பார்க்கவே முடியல. அந்த மூலிகள்லாம் ரம்யா, கிமி இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அரோரா, சுபிக்ஷா இதெல்லாம் என்ன பண்ணுங்க இதெல்லாம் வச்சு நீ திவாகர் அனுப்புவியா? என்னால இதெல்லாம் வந்து சத்தியமா ஏத்துக்க முடியல. இதெல்லாம் என்னடா ஷோ, எவனா அது ஓனரு அப்படின்னு கேட்கற மாதிரி கைக்கே ஊத்துவேன். வாடா மனசு வரல எனக்கு வந்து செம்ம காண்டில் இருக்கிறேன் நானு. அதனால வந்து கண்ட்ரோலா தான் பேசினேன் நான். இல்ல வந்து இன்னும் கை ஊத்தி இருப்பேன். அதான் சொல்றேன், என்னதான் ஒரு மேல வன்மம் இருந்தாலும் இந்த மாதிரி இடம் அனுப்புவீங்க, கொஞ்சமாச்சு நேர்மையா அனுப்புங்களா கண்டஸ்டன்ஸை. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல கானா வினோத் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன், மற்றபடி அதுல ஒண்ணுமே பாக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். நீங்க சீசன் ஈஸியாக முடிச்சிடலாம் தான் நான் சொல்லுவேன். வின்னர் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஈஸியா முடிச்சிருங்க சீசனை. ஓட்டுங்க, எப்படின்னா ஓட்டுங்க. ஓட்டுறதுக்கு கஷ்டம், ஏன்னா திவாகரும் இல்லை. அதான் சொல்ல வருவேன். ஓகே, வரேன்.